ஹாய் கைஸ், இது பார்ட் 8 வீடியோ. அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் நடந்துச்சுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படிலாம் டேக் கேர் பண்ணிக்கிட்டோன்னா, அவங்க எதுவுமே சாப்பிட பயந்தாங்க. இட்லி இருக்குல்ல, அதை தயிரை ஊற்றி அடித்து கொடுத்தோம். அப்புறம் ராகி கூழ் கொடுத்தோம். அப்புறம் 1 ஹவருக்கு ஒன்ஸ் இளநீ, ஏதாவது ஃப்ரூட் ஜூஸு. ஆனால் அது எல்லாமே அவங்களுக்கு வாய் கசப்பாக இருந்துச்சு. அவங்களுக்கு காஃபின்னா ரொம்ப இஷ்டம். காஃபி கொஞ்சம் கொடுத்தோம். ஆனால் பயந்துகிட்டே காஃபியை கம்மி பண்ண சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஆனாலும் அவங்களுக்கு அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸு சிறுகுடல் பெருக்குடல் கிட்ட வரையும் பரவுனனால அவங்களால எதுவுமே சாப்பிட முடியல. இந்த மாதிரி தான் வயிறு உப்பிக்கிறவங்க எது சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் போய் திரும்ப நீர் எடுக்கணும். நீர் எடுத்ததுக்கப்புறம் தான் அது சரியாகும். அவங்க மொட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போல்லாம் அவங்க நல்லா உட்காந்து நல்லா நடக்க முடிஞ்சது, எல்லாமே பண்ண முடிஞ்சது. ஹாஸ்பிட்டல் போனால் இந்த மாதிரி கஞ்சி தண்ணி மட்டும் கொடுப்பாங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு டைஜஷன் ஆகிக்குச்சு. பையனா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். மீததை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.